என் பேர் சுமதிங்க. என் பையன் வந்து இங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஹையர் செகண்டரி ஸ்கூல், அஸ்தினாபுரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறான். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி என் பையனை வந்து டீச்சர்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ இருக்கு. நாங்க போய் அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதாவது ஸ்கூல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அப்பயும் ஏஹெச்எம் வந்து வரல அவங்க. இப்ப நாங்க வந்து திருப்பியும் அடிச்சிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸும் இருக்குது. நாங்க அப்பயும் போய் அவர் ஹெட் மாஸ்டரை பார்க்க போனோம். அவர் இல்ல. நாங்க என்ன பண்ணோம், குழந்தை ஜிஹெச் இங்க வந்து காயமா இருந்தது. நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். போனப்ப பாத்தீங்கன்னா ஏஆர் போட்டு ஸ்டேஷனுக்கு நீங்க போங்கன்னு சொன்னாங்க. நாங்க ப்ராப்பரா ஸ்டேஷன் தான் போனோம். யாரையும் பிரச்சனை எல்லாம் நாங்க பண்ணல. ஸ்டேஷன் போய் எத்தனாம் தேதி போயிருக்கோம், 21ஆம் தேதி நைட்டு நாங்க ஒரு 7-7:30 போல நாங்க ஸ்டேஷன்ல இருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனா இதுவரையும் எங்களை கூப்பிட்டு வந்து பேசல. அடுத்த நாள் நானே போலீஸ் அவங்க எஸ்ஐ சார் நம்பர் வாங்கி கால் பண்ணி, சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், என்ன சார் ஆச்சுன்னு இப்பதான் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து ஒரு 2 hours கழிச்சு நான் தான் கால் பண்ணேன், சார் என்னங்க சார் ஆச்சு அப்படின்னு கேட்டப்ப, இல்லம்மா நான் போய் கேட்டேன், பெருசா எதுவும் சொல்லல, சும்மா கண்டிச்சுதான் விட்டாங்களாமே அப்படின்னு சொன்னாங்க. முடிவுக்காக என் பையனை வந்து கண்டிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 3 நாள் ஆச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி. எங்களுக்கு போலீஸ் சைட்ல வந்து எந்த இதுவுமே கால் வரல சார். இன்னைக்கு நாங்க இங்க வரப்போது கூட எதுக்கு இங்க இப்பதான் வந்து போலீஸ் வந்து வராங்க. வந்து எதுக்கு நீங்க ஸ்டேஷன் வாங்க, நாங்க கூப்பிட்டு பேசுறோம். கம்ப்ளைண்ட் ஒரு பர்சன் மேல நாங்க பண்ணிருக்கோம். பண்ணி 3 நாள் ஆச்சு. இன்ன வரையும் அவளை கூப்பிட்டு பேசவே இல்லை சார். ஸ்கூலுக்கு வந்தோம் இல்லைன்றாங்க. ஃபுட்டேஜ் எடுக்க சொன்னா ஃபுட்டேஜ் எடுத்து கொடுக்கவே மாட்டாங்க சார். இப்ப பண்றேன்னு சொல்றாங்க. இது மாதிரி நிறைய பசங்க அவங்க அடிச்சுட்டுதான் இருக்காங்க. நாங்க ஒரே ஒரு கோரிக்கை என்ன தெரியுமாங்க சார் சொல்றோம், அவரை வர வச்சு ஃபுட்டேஜ் கொடுங்க. நான் அங்கேயுமே அதான் சொன்னேன், ஃபுட்டேஜ் கொடுங்க. ஃபுட்டேஜ் கொடுத்துட்டா நேர்ல வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுங்க. இந்த ஸ்கூல்ல நானும் ஆசிரியரும் அடிக்க மாட்டோம் அப்படின்னு இது முழு பொருளுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து தான் சார் கேட்கிறோம். ஆனா இது வரையுமே அவர் வரவே இல்லை. போலீஸ் சைட்ல இருந்து எங்களை கூப்பிடவே இல்லை சார். என்னங்க சார், எதுவுமே எங்களுக்கு கால் வரல சார். அன்னைக்கு கன்வின்ஸ் பண்ணி அமிச்சாங்க, இது மாதிரி நடக்காது, இது மாதிரி 3வது வருஷம் சார், இது மாதிரி நடக்காது, இது மாதிரி நடக்காது அப்படி மட்டும் தான் சொல்றாங்களே தவிர எங்களுக்கு எந்த உள்ள போய் பாருங்க, பெரம்பு இருக்கும், கொம்பு இருக்கும். ஒரு பசங்களும் வந்து எங்ககிட்ட வந்து சொல்றாங்க. ஆனா நேர்ல வந்து எங்களை கார்னர் பண்ணிடுவாங்க, நாங்க வந்து நேர்ல வந்து பேச மாட்டோம்னு பயப்படுறாங்க சார். எத்தனை பேரண்ட்ஸ் தான் நாங்க கூட்டு வந்து பேச வைக்கிறோம் சார். இது தொடர்ந்து இந்த ஸ்கூல்ல நடந்துட்டே தான் சார் இருக்கு. இந்த ஸ்கூலுக்கு அவர் வந்து நிறைய நல்ல விஷயமும் பண்ணியிருக்காரு, ஸ்கூலை டெவலப் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் ஓகேங்க சார். எதுக்காக சார் அடிக்கிறாங்க? பனிஷ் பண்ணுங்க சார். பசங்க தப்பு பண்ணா பனிஷ் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. எதுக்காக அடிக்கிறீங்க? இருக்கு, பிக்ஸ் இருக்கு சார். அவன் மூச்ச பாருங்க சார், நான் போட்டோ காட்டுறேன் பாருங்க சார். இந்த ஒரு ஸ்கூல் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு இந்த மாதிரிலாம். எச்எம் மட்டும் 35 அடி அடிச்சிருக்கு. அவனை மட்டும் அடிச்சு நீங்க ஃபுட்டேஜ் எடுத்து காட்ட சொல்லுங்க சார். அதுல இங்க செவன் மேல வந்து அடிச்சிருக்காரு சார், முதுகுல நிறைய அடி அடிச்சிருக்காரு. இந்த பக்கம் கை அடிச்ச தடை முடிச்சு எல்லாரும் முன்னாடியே அடிச்சிருக்காரு. பிரேயர் ஹால்ல எக்ஸாம் முடிச்சிட்டு வந்த பையனை, என் பையன் ஃபீவர் 102 டிகிரி ஜுரத்தோட பையன் வந்து எக்ஸாம்னால ஸ்கூலுக்கு போயிருக்கான். அவனை போட்டு எல்லாரும் முன்னாடியே அடிச்சிருக்காங்க சார். இது எந்த வகையில நான் என் பையன் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்றேன், எனக்கு அசிங்கமா இருக்குமா ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஆல்ரெடி லெட்டரும் கொடுத்துருக்காங்க. பையன் போன வருஷமே நாங்க வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொல்லி லெட்டரும் கொடுத்துருக்கோம். மேல அவங்க இப்படிதான் பண்ணிட்டே இருக்காங்க சார். இது வரைக்கும் ஹெட் மாஸ்டர் வந்து நேர்ல பேசவே இல்லை சார். நாங்க இந்த 3 வருஷமா கம்ப்ளைண்ட் போனாலே அவரை வந்து நிக்க வைக்கவே மாட்டாங்க. அவர் கீழே இருக்கவங்க தான் பேசுறாங்களே தவிர அவர் வந்து பதில் சொல்ல மாட்டாரு. நான் நியாயமா தானே சார் கேட்கிறேன். நீங்க கைப்பட எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்க, நாங்க அடிக்க மாட்டோம்னு சொல்ல, அது ஏன் சார் சொல்ல மாட்டாங்க? அடிக்கிறதுதான் ஒரு இதுவா சொல்லுங்க. குழந்தைங்களை கண்டிக்கலாம் சார். ஆனா வந்து அவங்க கஷ்டப்படுற வரைக்கும் பெருசா வீங்குறது, ரத்தம் வர அளவுக்குலாம் அடிக்க கூடாது யாரையும். இது வந்துட்டு அவங்க மென்டலாவும் பிசிக்கலாவும் அவங்க ரொம்ப பயத்துக்கு தள்ளப்படுறாங்க. என் பேர் சுமதி சார். என் பையன் ராகுல்.